தனுசுல இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த ஆண்டில் நிறைய இடங்களுக்கு போய் முகம் தெரியாத நபர்களுடன் உங்களுக்கு உறவு ஏற்படும். மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் உங்களை வாழ்வில் உயர்த்த போகின்றார்கள். ஆமாம், புதிய நட்பு ஏற்படும். அந்த நட்பால் உங்களின் தொழில் மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றே தீரும். அதுலேயும் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் என்ன முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சி நிச்சயமாக திருவினையாகும். முயற்சிகளையே நீங்கள் எடுக்காமல் தேவையில்லாமல் உங்கள் மேலேயே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்து வெளியே வந்து மிகப்பெரிய உயரத்தை நோக்கி மூலத்தால் நகர முடியும். மூலம் அப்படின்னாலே நிர்மூலம்தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் காதுலையே வாங்காதீங்க. மிகப்பெரிய அளவில் எனது அன்பான தனுசு ராசி அன்பர்கள், இந்த 2026 வெற்றியை அடைந்தே தீருவீர்கள். திருமண பாக்கியத்தை அந்த அறுவடை முருகனே உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் திருமணத்தில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். சந்தோஷமாக உங்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் வரை என்ன முடிவுகளையும் எடுக்கலாம். அந்த முடிவுகளை பின்தொடர்ந்து செல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வழிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை, மிகப்பெரிய நன்மைகள் உங்களின் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மட்டுமே தான் மீதம் இருக்கக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல அமையும். அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவற விட்டுட்டு பின்வரும் நாட்களில் கவலைப்படாமல் இருக்கணும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உடனே அந்த தொழிலை ஆரம்பிச்சிடுங்க. தொழிலை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பணம் வந்தே தீரும். வராத இடத்திலிருந்து பணம் வரும். காரணம் என்னன்னா, இத்தனை நாளாக நீங்கள் அதே இடத்திலிருந்து பணத்தை பெறுவதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எஞ்சியது தோல்விகள் மட்டுமே தான். இனி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய இடத்திலிருந்து வெற்றிகள் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் இந்த ஆண்டில் செய்ய முடியும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் 30% மட்டுமே தான் உங்களின் மூளை பலமாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 70% உங்களுக்கு பலம் உங்களின் உடல் மட்டுமே தான். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நாம் மனதில் என்னதான் நினைத்தாலும் அதை செய்வதற்கு நம்முடைய உடம்பு ஒத்துழைக்கணும். அதனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான தேவையில்லாத உணவு பழக்கங்களையும் மேற்கொள்ளாமல் இருந்தாலே போதும், மிகப்பெரிய உயரத்தை சென்று அடைய முடியும். வரக்கூடிய ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சிக்கு பக்க பலமாக குரு கூடவே இருக்கும். குருவின் மங்களகரமான யோகம் உங்களுக்கு பலமாக இருக்கு. சனியின் வேலை இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது. என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சுகமாக இருக்க முடியாது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளவு ஓய்வு எடுத்தீங்களோ அது அத்தனைக்கும் சேர்த்து வேலை செய்யக்கூடிய ஆண்டு தான் இது. வேலையின் பளு அதிகரிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மேலேயே சந்தேகப்படுவீங்க. என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகிடுமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எழும்பும். அந்த இடத்திற்கு மட்டும் நீங்கள் இடமே கொடுக்காம சுறுசுறுப்பாக இருந்தால் மிகப்பெரிய உயரத்தை சென்று நிச்சயமாக அடைய முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிகளாக மாறியே தீரும்.
இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய பௌதீக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க. அதாவது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு இருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த ராகு அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு தரப்போகுது. ஆசைகளை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்ற செய்யும். மிகப்பெரிய அளவில் அந்த ஆசைகளை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். உங்களால் சிறுவாபுரிக்கு சென்று அந்த அறுவடை முருகனை பார்க்க முடிந்தால் மிகப்பெரிய பாக்கியம். அப்படி போக முடியவில்லை என்றாலும் உங்கள் இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். அந்த முருகனின் அருள் உங்களுடனே அனுக்ஷணமும் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம்தான் இது. இனி உங்களின் அன்றாட வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது. மிகப்பெரிய வேலையில் சென்று தனுசு அமரக்கூடிய காலம் இது. வேலை இல்லாமல் கடந்த 4 மாதங்களாக நிறைய கடன்களை வாங்கிவிட்டீர்கள். அத்தனை கடன்களையும் உங்களால் அடைக்க முடியும். கடன் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. லாபம் மிகப்பெரிய அளவில் பெருகும். இந்த 2026 நீங்கள் சந்திக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவரை சந்திக்க முடியும். ஆமாம், கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. 10 முறை நீங்கள் ஏறி இறங்கினாலும் அந்த இடத்துல அந்த அதிகாரியை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த ஆண்டில் அந்த அதிகாரியை சுலபமாக உங்களால் சென்று பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். அதாவது சொத்துக்களை விரிவுபடுத்த முடியும். மிகப்பெரிய அளவில் பூர்வீக சொத்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்ததுன்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாகும். தனுசு ராசிக்கு இவ்வாறு தொட்ட காரியமெல்லாம் துலங்கக்கூடிய நிலைமையில் சனி பகவான் என்ன செய்வார்னா, உங்களின் மனதை குழப்புவார். மனதில் 1000 சந்தேகங்களை எழுப்புவார். அந்த சந்தேகத்தால் நீங்களே செய்யக்கூடிய வேலைக்கு இடைவெளி விட்டுடுவீங்க. அப்படி இடைவெளி விட்டுவிட்டால் 2-3 நாட்களாகும் நீங்கள் மறுபடியும் அந்த காரியத்தை கையில் எடுப்பதற்கு. அப்படி உங்களின் மனம் குழம்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த வேல்மாறலை சொல்லுங்க. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். இதற்கான அர்த்தம் என்னவென்றால், எந்த ஒரு துணையுமே இல்லாமல் நான் தனித்து நடந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் யாருமே எனக்கு துணையாக இல்லை முருகா. நீயே எனக்கு முன்பும் பின்பும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அரணாய் நின்று எனக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தடுத்து என்னை காத்து ரட்சிப்பாயாக. அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் அந்த முருகனுடைய வேல் உங்களுடனே வர ஆரம்பிக்க போகுது. அதனால் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் முன்னேறி செல்லக்கூடிய நேரம்தான் இது. நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்க. நல்லது மட்டுமே தான் இனி நடக்க போகுது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.